கீழடி அகழாய்வுல கிடைத்திருக்கக்கூடிய 2 மண்டை ஓடுகளோட 3D ஃபேஸ் லேப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த முகங்களை வடிவமைக்கக்கூடிய பணிகளை ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இது கீழடி குறித்த அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு சான்று அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இந்த ஆராய்ச்சி எப்படி மேற்கொள்ளப்பட்டது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப ரீதியான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கொஞ்சம் வியப்பான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசு வெளியிடணும் அப்படின்னு தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் உட்பட பல்வேறு தரப்பிலிருந்தும் அது குறித்து வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா மத்திய அரசு தரப்பிலிருந்து அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தாங்க. இப்போ வெளியாக இருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கீழடியில தமிழர்கள் இருந்திருக்காங்க. அந்த நாகரீகம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த முக வடிவமைப்பு இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது மதுரையிலிருந்து தென்கிழக்குல கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி தான் சிவகங்கை மாவட்டம் கீழடி. இங்க 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டுல ஒரு தொன்மையான நாகரிகம் வளர்ந்ததற்கான தொல்லியல் அகழாய்வு எச்சங்கள் இன்னும் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து ஆராய்ச்சி பணிகளை தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட 2014 தொடங்கப்பட்ட இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது முதல் 2 கட்டங்களோட முடிவுகள்லேயே இந்த நாகரீகம் சார்ந்தும் சிந்து நாகரிகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான நாகரிகமாக இது இருக்கு அப்படிங்கிற ஒரு தரவையும் முன்வைத்திருந்தாங்க. அந்த ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாற்றப்பட்டு அதன் பிறகு 10 கட்ட அகழாய்வு பணிகள் அப்படிங்கிறது தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டது. கீழடி அகழாய்வின் பொழுது என்னென்ன பொருட்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுமே ரொம்ப ஆச்சரியக்கூடிய விஷயமாக இருந்தது. சுடுமண் பானைகள், முதுமக்கள் தாழிகள், அப்புறம் அந்த தாழிகளுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள், அந்த காலத்தில் பயன்படுத்திய உழவுக்கு பயன்படுத்தப்பட்ட கல்லால செய்த ஆயுதங்கள், இது மாதிரியான நிறைய பொருட்கள் அங்கே கண்டறிக்கப்பட்டிருந்தது. அப்படி கண்டெடுக்கப்பட்ட நிறைய பொருட்களை கீழடியில் காட்சிப்படுத்தியும் வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த முதுமக்கள் தாழிக்குள்ள இருந்த 2 மண்டை எலும்புக்கூடுகள் இருந்து மண்டை ஓடுகளை எடுத்து அதனுடைய சிடி ஸ்கேன் அமைப்பு மூலமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த முடிவை இங்கிலாந்தோட ஒரு பல்கலைக்கழகத்தோட இணைந்து நடத்தியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லிவர்பூல் ஜான் மூஸ் பல்கலைக்கழகத்தோட ஃபேஸ் லேப் டெக்னாலஜி, அதை பயன்படுத்தி தான் இந்த 2 மண்டை ஓடுகளுக்கான இந்த முக வடிவமைப்பு அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் பெரும்பாலும் இந்த முக அமைப்பு அப்படிங்கிறது கீழடியில் வாழ்ந்த தமிழர்களோட முகத்தோட ஒத்து போகுது. அதாவது தென்னிந்திய பகுதிகளில் வாழ்ந்த மக்களோட முக அமைப்போட ஒத்து போய் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தோம்னா ஈரானியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் இருந்த வேட்டையாடும் சமூகத்தைச் சேர்ந்த மக்களோட முகத்தோற்றத்தை ஒத்துப்போவதாகவும் இருக்கு இந்த ஆய்வினுடைய தகவல். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ ஆசிய மக்களோட மரபணு தடயங்கள் அப்படிங்கிறதுமே இந்த மண்டை ஓடுகளோட எச்சங்களில் மீதி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுவரைக்கும் அங்கே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 11 எலும்பு கூடுகளோட அடிப்படையில் அங்கு வாழ்ந்த மக்களோட ஒரு சராசரி உயரம் எப்படி இருக்கும், அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், உடல் அந்த தோல் அப்படிங்கிற அந்த சருமம் மேலே இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கும், முடிகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதற்கான ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில் தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். ஒரு ஃபோட்டோ வச்சு, ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஃபோட்டோனா அந்த ஃபோட்டோ வச்சு கம்ப்யூட்டரோட உதவி மூலமாக அந்த தோற்றம் அப்படிங்கிறது இப்போ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த ஃபேஸ் லேப் டெக்னாலஜி அப்படிங்கிறத நிறைய இடங்களில் படங்களில் கூட பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக ஒரு தொல்லியல் துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சிக்கு இந்த ஃபேஸ் லேப் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதற்கான மறு உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு மைல்கல் அப்படின்னு தான் பார்க்கணும். அதைத்தான் முதலமைச்சர் குறிப்பிடும் பொழுது கூட சங்ககால இலக்கியங்களில் எப்படியெல்லாம் வாழ்வியல் முறை இருந்ததோ அந்த வாழ்வியலை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய வகையில் இப்போ ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மனிதர்கள் எவ்வளவு உயரத்தில் இருப்பாங்க, அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான நாகரிகங்களை அவர்கள் பின்பற்றி இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக ஒரு நாகரிக காலகட்டம் அப்படிங்கிறதையே சிந்துவெளி நாகரிகத்தோட ஒப்பிட்டு சொல்றோம். அப்போ சிந்துவெளி நாகரிகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தொன்மையான ஒரு நாகரிகத்தை கொண்ட ஒரு அமைப்பாக கீழடியில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த
சான்றுகளை நம்மளால அகழ ஆராய்ச்சிகள் மூலமாக பார்க்க முடியுது அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் மிக முக்கியமாக குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த சிடி ஸ்கேன் மூலமாக அதனை வந்து சோதனைக்கு உட்படுத்தி அந்த முக வடிவமைப்பு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குங்கிற ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்கப்பெற்றிருந்தாலும் இவர்கள் எந்த வயது உடையவர்களாக இருப்பார்கள், இவர்களுடைய நம்ம மூதாதையர்களுடைய காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறத மரபணு ரீதியாக தெரிந்து கொள்ளலும் அப்படின்னா அதற்கு இன்னும் டிஎன்ஏ பகுப்பாய்வு அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறாங்க. சரி, இப்போ இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 3D தொழில்நுட்பத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த முக உருவகம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த முகங்களை வந்து வடிவமைப்பு செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மண்டை ஓட்டினுடைய பகுதியின் அடிப்படையில் மேல்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை வந்து அவங்க 3D தொழில்நுட்பத்தில் உருவாக்கும் பொழுது அதற்கு தென்னிந்திய சாயல்கள் அந்த மண்டை ஓட்டில் இருந்த தரவுகள் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. ஆனால் கீழ்ப்பகுதி தாடை அப்படிங்கிறது இல்லாததுனால அந்த இடத்தை வந்து அவங்க அந்த தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி தேவைப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த தாடை பகுதி இல்லாத இடத்திலையும் ஒரு தொழில்நுட்ப பயன்பாடை உட்படுத்தி அந்த முகம் இப்படி தான் ஒரு தோற்றத்தில் இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. கீழடி சார்ந்த ஆராய்ச்சிகள் மிக முக்கியமாக கவனம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த 2 ஆண் உருவங்களோட புகைப்படம் அப்படிங்கிறதுமே இந்த ஆராய்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு அறிவியல் பூர்வமான சான்றாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டை ஓடுகள் கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா கீழடியிலிருந்து கிட்டத்தட்ட 800 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஈமச்சடங்கு நடைபெறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கொந்தகை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த மனித எலும்புக்கூடுகளையும் மண்டை ஓடுகளையும் அவங்க கண்டறிந்த பிறகாக அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆய்வின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அப்போ வாழ்ந்த மனிதர்களோட உயரம் அவர்களோட தோற்றம் இது மாதிரி இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கணக்கிடலுக்கு நம்மளால வர முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஆண்கள் 5.7 அடி உயரத்திலையும் பெண்கள் வந்து 5.2 அடி உயரத்திலையும் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நாம 6 அடிக்கு மேலையும் நிறைய மனிதர்களை பார்க்கிறோம். அப்போ காலப்போக்கில் அந்த நாகரிகம் வளர்ச்சி அப்படிங்கிறதும் பரிணாம வளர்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்குங்கிறத பல காலங்களில் காலநிலை மாற்றங்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இது இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் எந்த அளவுக்கு நாகரிகம் மிகுந்தவர்களாக அவர்கள் கட்டிடக்கலையிலையும் அவர்களோட நீர் மேலாண்மை இது மாதிரியான நிறைய விஷயங்கள்ல அவர்களுடைய நாகரிகம் எப்படி வாழ்ந்திருக்கிறது, எப்படி அந்த சான்றுகளாக அது அங்கே புதைந்திருக்கு அப்படிங்கிறதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் கீழடி அகழாய்வினுடைய முடிவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த அடிப்படையிலிருந்து தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் மூலமாக கீழடி அகழாய்வு அப்படிங்கிறது மத்திய அரசால ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்வைத்திருக்கிறார். இப்போ இதில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது அந்த கீழடி காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களோட நாகரிகம் எப்படி இருந்திருக்கிறது அப்படிங்கிறத உலக அரங்கிற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்து கொண்டே இருக்கிறதுனால கீழடி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அகழாய்வு பணிகளில் மிக முக்கியமான ஒரு சான்றாக ஒரு தொன்மையை குறிப்பிடக்கூடிய ஒரு காலத்தை கணக்கிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் திரும்பவும் ஆராய்ச்சியாளர்களும் அதே மாதிரி தொல்லியல் வல்லுநர்கள் சார்ந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த மாதிரி 3D டெக்னாலஜி இந்த ஃபேஸ் லேப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது மாதிரியான உருவங்களை வடிவமைக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மண்டை ஓட்டினுடைய தோற்றம், அதனுடைய காலகட்டம், அதனுடைய வயது அப்படிங்கிறத வந்து சில தரவுகள் மூலமாக ஒப்பிடுறாங்க. அப்படி இந்த கொந்தகை பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளில் 11 எலும்புக்கூடுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அங்கு வாழ்ந்த மனிதர்களோட உயரத்தை கணக்கிட முடியும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அதன் பிறகாக அந்த தோற்றங்களை உருவாக்கும் பொழுது என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா அதுக்கு அந்த முக சீரமைப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சில நுட்பமான விஷயங்களை வந்து கவனிக்கிறாங்க. அந்த பல்லினுடைய தேய்மானம் எப்படி இருக்கும், அந்த மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளினுடைய தேய்மானம் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு மனிதன் அப்படின்னா சராசரியாக அந்த மூட்டு எலும்புகளோட இருப்பும் அதனுடைய தேய்மானமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இவ்வளவு காலங்கள் இந்த மாதிரியான வயதுடைய மனிதர்கள் இப்போ வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ கீழடியிலேருந்து எடுக்கப்பட்ட
எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்டை ஓடுகளோட தரவுகள் படி நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 50 வயது மதிக்கத்தக்க ஆண்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 50 வயது மதிக்கத்தக்க ஆண்களுடைய முக தோற்றங்களை எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவியல் ரீதியான தொழில்நுட்ப உதவி அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய இந்த 2 புகைப்படங்கள். இதுல கிட்டத்தட்ட 80% அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சான்று, 20% டிஜிட்டல் கலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த 20% அப்படிங்கிறது சில இடங்கள்ல தேவைப்படக்கூடிய விஷயங்களை வந்து உட்புகுத்தி அதை வந்து ஒரு முழு வடிவமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு செயல். ஸோ 80x20 அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ்லேருந்து தான் நமக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த 2 புகைப்படங்களுடைய தோற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக கீழடி சார்ந்த தரவுகள் அறிவியல் பூர்வமான சான்றுகளாக இப்போ இருக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் வந்திருக்கிறதுனால மிக விரைவில் மத்திய அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் தமிழ் ஆர்வலர்கள் மீண்டும் முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கீழடி நாகரிகம் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகத்திற்கு பிறகாக ஒரு தோன்றிய நாகரிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? எத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்பாக தமிழர்கள் வாழ்ந்தார்கள், அல்லது இந்த தென்னிந்திய பகுதிகளில் வாழ்ந்த மக்களினுடைய அவர்களுடைய வாழ்வாதாரம், வளர்ச்சி, அது போன்ற நாகரிகம் சார்ந்த காலகட்டங்கள் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத எளிதாக தெரிந்துக்கிறதுக்கான ஒரு சான்றா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. அரசியலையும் தாண்டி தற்போது இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான தரவுகளோட அடிப்படையில் இந்த பகுப்பாய்வுக்கு உட்படுத்தக்கூடிய பட்சத்தில் அந்த பகுப்பாய்வு அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சில அடிப்படையான தரவுகளை தான் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ முன்வைத்திருக்கிறதா சொல்றாங்க. இருந்தாலும் நமக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்களோட வாழ்வியல் முறையை இன்னும் துல்லியமா நுட்பமா அறிந்து கொள்ளலும் அப்படின்னா அதற்கு டிஎன்ஏ பகுப்பாய்வை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறத மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் லீவர்பூல் ஜான் மூல்ஸ் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியரான கரோலின் வில்கின்சன் அப்படிங்கிறவர் இது பற்றி சொல்லும்போது ஒரு கருத்தை குறிப்பிடுறாரு. அதாவது அனாட்டமி அந்த அடிப்படையிலையும் மானுடவியலோட தரவுகளோட அடிப்படையிலும் தான் முகத்தோட தசைகளை வந்து எப்படி வந்து மீட்டுருவாக்கம் பண்ணலாம், அந்த தசைகள் எப்படி கட்டமைக்கப்படணும், அதனுடைய மதிப்பீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கணினி உதவியோட 3D தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை உருவாக்கி இருக்கிறதா குறிப்பிடுறாரு. கீழ்பாதி அப்படிங்கிறது, முகத்தோட கீழ்பாதி அப்படிங்கிறது தாடைன்னு சொல்லப்படக்கூடிய இடம்ங்கிறது தோராயமாகத்தான் இருந்திருக்கு. அந்த தோராய அடிப்படையில் அது மதிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தா கூட மேல் பாதியோட வடிவமைப்பு அப்படிங்கிறது மிக துல்லியமானது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. காலப்போக்கில் அந்த மண்டை ஓட்டினுடைய கீழ்ப்பகுதி அப்படிங்கிறது தேய்மானம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த தேய்மானத்தின் அடிப்படையில் அது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் அந்த தசை உருவாக்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கணினி உதவியோட இதை பயன்படுத்தி பண்ணியிருக்கிறதா வில்கின்சன் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம அப்படி மண்டை ஓடுகளோட கீழ்த்தாடைகள் இல்லாதது இருக்கு இல்லையா, அந்த இல்லாத இடத்துல தாடைகளோட வடிவமைகளை ஒப்பிட்டு பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி சொல்கிறாங்க. அதாவது ஆர்த்தோ டென்டிக் தரநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தி ஒரு பல்லோட மேல் வரிசை இருக்குன்னா அதுக்கு கீழ் வரிசை எந்த மாதிரி இருந்திருக்கக்கூடும், அந்த ஜாவோட பொசிஷன் அல்லது போஸ்டர் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத உத்தேசமாக உருவகப்படுத்தி இது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. அதுதான் இந்த தொழில்நுட்பத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத லீவர்பூல் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் வில்கின்சன் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த முக தோற்றத்தில் 80% அறிவியல் 20% கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அறிவியல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் என்னென்ன கவனிப்பாங்கன்னு பார்த்தோம்னா தசையில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய தன்மம், சருமத்தை வந்து உருவாக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் சிற்பக்கலை அப்படிங்கிறது எந்த அளவிற்கு எந்த ரேஷியோவில் இந்த முகத்துக்கு அது பயன்படும் அப்படிங்கிறதையும் அடிப்படையில் கவனிப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு ஃபேஸுக்கு தேவையான மூக்கு, கண்கள், வாய் இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் மண்டை ஓடோட அந்த பண்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு முகத்துக்கான மண்டை ஓடு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் கண்கள், மூக்கு, வாய் இது போன்ற மிக முக்கியமான பகுதிகளோட பண்பு அப்படிங்கிறது ஒத்து போயிருந்திருக்கும். அப்போ அந்த பண்பு அடிப்படையில் ஒரு அனாட்டமியை வந்து உருவாக்குவாங்க. அந்த அனாட்டமி பேசிஸ்லேருந்து உருவகப்படுத்துறது தான் இது போன்ற ஒரு முழுமையான 3D வடிவிலான தோற்றம் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான தரவுகளை பயன்படுத்தி தான் ஒரு குறிப்பிட்ட மண்டை ஓட்டோட சருமம், முடி, கண்கள் இது எல்லாத்துக்குமே வண்ணங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணிகளையும் வந்து மேற்கொள்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு கூந்தல் வந்து கருமை நிறத்தில் இருக்குமா, அல்லது அதனுடைய நிறம் வந்து வெளிர் சிகப்புல இருக்குமா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அதனுடைய பண்பை ஒத்து அனாட்டமியை ஒத்து தான்
மாறுபடும் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த கீழணியினுடைய முக தோற்றம் அப்படிங்கிறது மிக முக்கியமான அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சியினுடைய ஒரு புதிய உச்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் இருக்கக்கூடிய கீழடியில் இருக்கக்கூடிய எச்சங்களை மதிப்பிட்டு அதனுடைய அந்த மண்டை ஓடுகளை ஆராய்ச்சி செய்து DNA பகுப்பாய்வு செய்யும் பொழுது அங்கு அறிவியல் ரீதியான சான்றுகள் பல கிடைக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோட எதிர்பார்ப்பாக சொல்லப்படுற கீழடி அகழாய்வு அறிக்கையை மத்திய அரசு இந்த அறிவியல் சான்று முடிவிற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இருந்த போதும் அதற்கு தேவையான இன்னும் சில குறிப்பிட்ட அறிவியல் சான்றுகளோ தரவுகளோ அவசியம் அப்படிங்கிறதையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த சான்று அப்படிங்கிறது சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறையை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து காட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது உலக அரங்கில் எது போன்று ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையும் எல்லாரும் இருக்கிறாங்க.